ஹஹ சங்கர் ஜெய் ஜெய்சங்கர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகள் சரணம். நம்மளுடைய மகாபெரிவா துணை சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்க அத்தனை பேருக்குமே மிகப்பெரிய நன்றிங்க. விரதங்கள்லேயே மிகச்சிறந்த விரதம் அப்படின்னு சொல்லப்படக்கூடியது ஏகாதசி விரதம். அதுலேயும் வருடத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய இந்த வைகுண்ட ஏகாதசி நாளன்னைக்கு விரதம் இருந்து வழிபடுறவங்க எல்லாருமே நிச்சயமாக ஒரு சொர்க்கமான வாழ்க்கையை வாழ்வாங்க அப்படின்றது நம்பிக்கை. இந்த ஒரு வருடம் ஏகாதசி விரதம் இருக்க முடியலை அப்படின்னாலும் இந்த ஒரு நாள் அன்னைக்கு நீங்கள் விரதம் இருந்தாலே போதும். கடந்த ஒரு வருஷம் தவறாமல் ஏகாதசி விரதம் இருந்த பலன் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். இந்த ஏகாதசி விரதம் அப்படின்றது தண்ணீர் மட்டுமே எடுத்துக்கிட்டு விரதம் இருக்கிறவங்க இருக்காங்க. அப்படி இல்லைனாலும் பழச்சாறு, பழங்கள், இந்த மாதிரியான இயற்கை உணவுகளை சாப்பிட்டுக்கிட்டு விரதம் இருக்கிறவங்களும் இருக்காங்க. ஏகாதசி முடிஞ்சு மறுநாள் துவாதசி அன்னைக்கு தான் பாரணை முடிப்பாங்க. இது வழக்கம். இது எல்லாராலையுமே முடியுமா அப்படின்னு கேட்டால் உடல் சூழ்நிலை காரணமாக சில பேரால் விரதம் இருக்க முடியாது. அதோடு கூட ஏதோ ஒரு சூழ்நிலை காரணமாக இருக்க முடியாமல் தட்டி போயிடும். இந்த வைகுண்ட ஏகாதசி நாள் அன்னைக்கு நீங்கள் விரதம் இருக்க முடியலையே அப்படின்னு கவலைப்பட வேண்டாங்க. இந்த ஒரு விஷயத்தை பண்ணுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு விரதம் இருந்த பலன் உங்களுக்கு கிடைச்சே தீரும். மனிதர்களாக இருந்தாலும் சரிங்க, எப்போவுமே அவங்களுக்கு ஒரு செல்ல பெயர் வச்சு கூப்பிடும் பொழுது அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாகும். நம்ம கேட்குறது எதுவாக இருந்தாலும் கிடைக்கும் நமக்கு, இல்லைங்களா? அதே மாதிரி இந்த வைகுண்ட ஏகாதசி திருநாள் அன்னைக்கு பகவான் நாராயணனுடைய 12 திருநாமங்கள், இந்த செல்ல பெயர்களை வச்சு நம்ம அவரை வழிபடும் பொழுது நிச்சயமாக அவர் மனம் மகிழ்ந்து நம்ம கேட்குற வரங்களை எல்லாமே அள்ளி அள்ளி தருவார். நம்ம விரதம் இருந்த பலனும் நமக்கு கிடைக்கும். அந்த மந்திரங்களை நான் இப்போ வரிசையாக சொல்கிறேங்க. ஓம் கேசவாய நமக, ஓம் நாராயணாய நமக, ஓம் மாதவாய நமக, ஓம் கோவிந்தாய நமக, ஓம் விஷ்ணவே நமக, ஓம் மதுசூதனாய நமக, ஓம் திரிவிக்ரமாய நமக, ஓம் வாமனாய நமக, ஓம் ஸ்ரீதர நமக, ஓம் ரிஷிகேஷாய நமக, ஓம் பத்மநாபா நமக, ஓம் தாமோதரா நமக. இந்த மந்திரங்களை ஒரு தடவையாவது காலையிலேருந்து இரவுக்குள்ளே ஒரு தடவையாவது சொல்லுங்கள் பூஜை அறையில் நின்று. நிச்சயமாக நீங்கள் கேட்குற வரங்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைச்சே தரும். உங்களுடைய வாழ்க்கையில் தொடர்ந்து இந்த நாமாவளிகளை நீங்கள் தினசரி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மேன்மை, முன்னேற்றம், இது எல்லாமே கிடைச்சே தருங்க. ஹர ஹர சங்கர, ஜெய் ஜெய் சங்கர.